ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி இந்த vlogல என்னோட மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன்லாம் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் சில வேலைகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்காமல் அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துட்டுருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நெகட்டிவாகவே நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயும் அப்படியே நம்ம வந்து ரொம்ப பின்னாடி போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும். இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி எந்த விஷயங்களுமே நினச்ச நேரத்தில் நடக்காமல் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம சந்தோஷத்தை இழந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கும். நம்ம லைஃப் இப்படியே தான் இருக்க போதா, ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம லைஃப்பில் வருமா, இதே மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமையிலே தான் நம்ம லைஃப் வந்து வாழ போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். எந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் ஒரு மாதிரி மனசு ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்மள நிறைய பேர் ஒரு சில மிஸ்டேக் வந்து பண்ணுவோம். அது எதனாலனா அந்த மனக்குழப்பத்தில் நம்ம வந்து பதட்டமான ஒரு மனநிலைமையிலே எப்போவுமே இருப்போம். ஒரு மாதிரி கோவமாக, எரிச்சலாக, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன்லேயே வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம லைஃப்பில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணிடுவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட அந்த மனசு கஷ்டமோ மனக்குழப்பமாவோ தான் இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து நான் இப்போ சொல்ல போகிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் பண்ணிடக்கூடாது. ஏன்னா லைஃப்பில் மனசு கஷ்டமாக இருக்குதோ மனசு குழப்பமாக இருக்குதோ ஒரு மாதிரி டெம்பரவரியான சிச்சுவேஷன் தான். அது உடனே கூட மாறிடலாம், இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து கூட மாறிடலாம். பட் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம லைஃப்பை சரி பண்ண முடியாத சூழ்நிலைக்கோ கொண்டு போய் கூட விட்டுரும். ஸோ அதனால் அப்படி இருக்கும்பொழுது நம்மளோட லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடாத தவறுகள் என்னெல்லாம் அப்படின்றத பற்றி தான் ஒரு சில டிப்ஸாக இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்லேயோ ஒரு மனக்குழப்பமான சிச்சுவேஷன்லேயோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால நான் இங்கே உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க அந்த டிப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷனில் இருக்கும்பொழுது, உங்கள் மனசு ரொம்ப கவலையாவோ ஆத்திரமாவோ இல்லை ஒரு கோவமான சூழ்நிலையிலையோ இருக்கும் பொழுது வாழ்க்கையில் ரொம்ப பெரிய டெசிஷன்லாம் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. அது நம்ம கஷ்டத்துக்குள்ளே போகிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிறோம். நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயா இருக்கலாம், நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையிலையா இருக்கலாம், ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம், லைஃப்பில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் மனநிலைமை நார்மலாக இருக்கும் பொழுது, உங்கள் மனசு ஒரு நிலையாக இருக்கும் பொழுது எடுத்து பழகுங்க. அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளை நம்ம தான் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய வேலை, நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அந்த ஒர்க் வந்து நமக்கு பிடிக்கவே இல்லை. ஆரம்பத்துலேருந்தே அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களோ நம்ம பார்க்குற வேலையோ கூட நம்ம மனசுக்கு பிடிக்காமலே ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் நமக்கு எப்படி ஆகும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வேறு வேறு பிரச்சனைகளும் நடக்கும் பொழுது அது சம்மந்தமான விஷயங்களும் நம்ம மனசுக்குள்ளே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு டைமில் பயங்கரமான ஒரு மன கஷ்டமான சூழ்நிலையில் இருப்போம், இல்லை ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில் இருப்போம், இல்லை கோபமான சூழ்நிலையில் இருப்போம். நம்ம லைஃப்பில் மட்டும் இவ்வளோ கஷ்டம் நடக்குதே அப்படின்னு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவசரப்பட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வேலை தானே, இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு அந்த வேலையை வேணான்னு விட்டுட்டு வந்துடுவோம்.
ஆனால் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த மந்தில் நமக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த மந்தில் நமக்கான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த வேலையை விட்டதுமே ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பேசிக்காக ஃபினான்ஷியலி ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அதை தொட்டு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். ஏண்டா அவசரப்பட்டு இந்த வேலையை விட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரியான வேலையோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட ரொம்ப கம்மியான லெவல்லையோ ஒரு வேலை கிடைக்கும். அப்போது அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து ரன் பண்ணணும், உங்களோட கமிட்மெண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ எப்போவுமே லைஃப்பில் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷனில் இருக்கும்போது அவசரப்பட்டு பெரிய முடிவுகளை எடுத்து ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு போய் தள்ளிடாதீங்க. செகண்ட் டிப், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமில் இருக்கும் பொழுது லைஃப்பில் நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயங்கள் சில விஷயங்கள் வச்சுருப்பீங்கள்ல, அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் மாற்றிடணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. அப்போ இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் ஏதோ ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்போ அந்த ஹெல்த் இஷ்யூ வந்தப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருந்தா, இல்லை நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்க தேவையில்லையே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்போது நீங்கள் ரெக்கவர் ஆகி வர்ற டைம் இருக்கும்ல, அந்த டைமில் நீங்கள் வந்து யோசிப்பீங்க, நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும், இனிமேல் சாப்பாடெலாம் ரொம்ப கவனமாக பார்த்து சாப்பிட்ணும், நம்மளோட பாடியை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இப்படியெல்லாம் யோசிக்கிறது வந்து தப்பு கிடையாது. பட் இது எல்லாத்தையும் ஒரே நாளில் ட்ரை பண்ணிடணும், ஒரே நாளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு. இன்றைக்கே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டயட்குள்ளே போயிடணும், இன்றைக்கே வந்து நம்ம போய் ஜிம்மில் ஜாயின் பண்ணிடணும் அப்படியெல்லாம் வந்து ஒரே நாளில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது அது இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஜாஸ்தியாக கொடுக்கும். இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் நினச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு ஸ்ட்ரிக்டான டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு மாதிரி எரிச்சலோ கோவமோ வரும். இல்லை அந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு உடனே எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்றத ரொம்ப கம்மி பண்ணுவீங்க. அதனால இன்னும் ஹெல்த் வந்து சில நேரங்களில் அஃபெக்ட் ஆக செய்யும். இல்லை இன்றைக்கே வந்து ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணி பயங்கரமான ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க் அவுட் அப்படின்றது இத்தனை நாளாக நீங்கள் உடம்புக்கு கொடுக்காம திடீர்னு கொடுக்கும் பொழுது அந்த பாடி பெயின் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஜாஸ்தி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் 1 by 1 கொண்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு கோவமோ வெறுப்போ எரிச்சலோ இல்லாமல் அப்படியே ஒரு ஃப்ளோவில் அது எல்லாத்தையும் நீங்கள் அழகாக மாற்றிக்கிட்டே போயிடலாம். அப்படி பண்ணும்பொழுது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும், நீங்கள் நினைக்கிற மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயும் நீங்கள் போயிடலாம். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு எதையாவது ஒன்று பண்ண போய் நமக்கு நாமே இன்னும் கஷ்டத்தை எழுதி வச்சுக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பரான சேஞ்சஸ் இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.